இதுக்கே சொல்லிட்ட அப்படியே என்னடா? ஒண்ணு இல்லைங்க கிஸ். சாரி மிஸ். இந்த இது இந்த அது இல்ல இந்த சுள்ளி இந்த கில்லி. என்னையா? நீதான் அவங்க அண்ணாத்தையா? நான் உனக்கு பொண்டாட்டியா? என்னமா அண்ணின்னு கூப்பிட சொன்னியாமே? சொல்லிட்டாங்களா? ஐயோ மோசமானதுங்க அதுங்க. கொஞ்சம் விட்டா போதும் இங்கே தாலி கட்டி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் போயிடுவாங்க. நீங்க அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் விசாரிக்கிறேன். ஏண்டா டேய், கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை தான் கட்டிக்குவேன். அந்த பொண்ணு ஒத்த கால் நீனா நான் என்னடா பண்ணுவேன்? மிஸ்டர். எஸ் மிஸ். என்ன இருந்தாலும் இந்த சின்ன தம்பிங்க உங்களை அண்ணின்னு கூப்பிட்டது தப்புதாங்க. டேய், இனிமே இவங்களை அக்கான்னு தான் கூப்பிடணும். சரி மாமா. பாத்தீங்களா எப்படியாவது நம்மள கோக்காம விட மாட்டாங்க. இடியட், ஸ்டூபிட் ஃபூல்ஸ், போங்கங்கறது. எங்க கில்லியை கொடுத்துடுங்க, அப்படியே எங்களுக்கு சொல்லியும் கொடுத்துடுங்க. எங்க போய் விளையாடுறதுன்னு நாங்க அங்க போய் விளையாடுறோம். போங்கடா, போய் அந்த வேலி பக்கம் விளையாடுங்கடா. போடா, போய் அந்த வேலி பக்கம் விளையாடுடா. போடா. இந்தாங்க. ஜம்ப் குதி, ஜம்ப் குதி. யூ ப்ரூட். வந்த வேகத்தை பார்த்தா விட்டு ஏறி நேர்வு நினைச்சேன். கட்சியில இப்படி உள்டாவா பட்டி வச்சிட்டியே. நீ எல்லாம் உள்ளே விளையாடுறதுக்கு தான் லாக்கி. உள்ளே வெளியே சீட்டை வச்சுதான் ஆடணும் அவசியம் இல்லடா. கில்லியை வச்சு கூட ஆடலாம். எப்படி? அண்ணி குனிஞ்சு நிமிந்து எக்ஸசைஸ் பண்றாங்க. அண்ணாத்த தாண்ட தூக்கிட்டாரு. இப்போ கில்லி உள்ளவா வெளியவா? ஓ அந்த உள்ளயா? டேய் உள்ள அம்பச்சா வெளியேட்னா உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள ஏய் உள்ள உடே ஜோட் ஜிந்தா தா 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 அலக் 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 அலக். ஆள் தெரியாம விளையாடுறீங்க. ஐ அம் a police sub inspector. ஏன்டா சிரிக்கிற? நம்ம அண்ணி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தான் சொல்லுது. ஆனா நம்ம அண்ணாத்த போலீஸ் கமிஷனர்ல ரீல் விடுவாரு. உங்களை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுக்கிறேன். ஓய் கில்லி ராணி, கில்லியை கொடுக்க போறியா இல்லையா? ஜான் கில்லினாலும் ஆண் கில்லி, அதுவும் அண்ணன் கில்லி. கொடுக்க முடியாது. என்னடா செய்வ? ஏய், இப்ப கில்லி வெளியில வரலனா தாண்டு உள்ள வரும். யூ சும்மா சொல்லக்கூடாது. நல்ல ரேஸ் குதிரை மாதிரி தான் இருக்க. bloody fool idiot. விடா கையா. ஓய் அலே பயோஸ்கோப் ஸ்டார் தான் பாரு. இந்த ஸ்டாருக்கு ஏத்த ஹீரோ யாரு? நம்ம குப்பத்தில ஆள் இருந்தா கூறு. எங்க கஜா கிட்ட ஜகா வாங்கு ஊரு. சொல்லி அடிக்கிறதில் மச்சா சூப்பர் அடி. அடு சூராதி சூரந்தாண்டி. கில்லி அடிச்சதுக்கே மச்சி சிலுத்துக்குறா. இன்னும் போட்டா கதுளு தாண்டி. வெறும் வேலாயி வம்பு வேணா, உங்களோராயி இங்க வேணா. சும்மா இருக்கிறப்போ ஏந்தாம பாப்போம். இது தேங்காய் பாலாப்போம். ஒன்னொன்னா கேட்போம். தின்னு விட்டாக்க ஏற்போம். அக்கிரி பிக்கிரி பாச்சா இவ எத்தனை பேரை ஏச்சா. அப்படி இப்படி ஆச்சா இப்போ அடங்கி ஒடுங்கி போச்சா. கஜா கிட்ட வேணா இந்த பேஜாரு. வெறும்
வம்பு வேணா உங்களோராய் இங்க வேணா ஆமா தேஞ்சிட்டு தென்னஞ்சிட்டு இன்னும் இந்த தெனாவிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறியா கோயாப்பட்டு இன்னும் கஷ்டப்பட்டு உண்மையிலதான் இஷ்டப்பட்டு அம்மாடியோ உத்து பார்த்தா வெட்டு வேட்டு ரொம்ப தில்லாட்டம் சொல்லாப்ப வளர்க்குறியே மயிலாப்பூர் பாப்பா இவ மல்லிப்பூ தேப்பா சூடேறும் சாப்பா இவ சாராய பீப்பா குலுக்கு நடக்கும் மயிலு இவ கிழக்க போகும் ரயிலு எதுக்கு இத்தனை சயிலு அடி கிழிஞ்சு போகும் தவுலு நிஜாருக்குள் வச்சிருக்கேன் புஜாரு வெறும் வேறாயி வம்பு வேணா உங்களோராயி இங்க வேணா அடிக்கிறதில் மச்சா சூப்பரடி அடி சூராதி சுரந்தாதி ஆஹா நீ அடிச்சதுக்கே மச்சு சிலுக்குறா இன்னும் போட்டாக்கு துழுதாதி அண்ணாத்த அண்ணாத்த உண்டிக்கோல தூக்கி போட்டு இந்த வக்கீல் மாட்டிக்கிட்டு சீக்கிரம் கோர்ட்டுக்கு வா. எதுக்குடா? பணக்கார பட்டிக்காட்ட ஒருத்தன் இந்த மாதிரி பொட்டியில ₹1,00,000 பணத்தோட நல்ல வக்கீலுக்காக காத்துட்டு இருக்கான். குடு ஜூட். நான் சொன்ன பிரஸ்டீஜ் செங்கல்வராயன் அவர்தான். செங்கல்வராயன் 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 சரி, இந்தாங்க பணம். செங்கல்வராயன் உன் கேஸ்ல இருந்த நியாயத்துக்காகத்தான் அவர் வாதாடினாரு. பின்ன உன் சூட் கேஸ்ல இருக்கிற பணத்துக்காக அவர் வாதாடினாரு. பெருசா பணத்தை எடுத்துட்டு யோ, எப்படியாவது நம்ம கேஸுக்கும் இவரே வக்கீலா போட்டுருவேன். வா வா முயற்சி பண்ணலாம். கும்புறங்குற வக்கீலையா, நம்ம கேஸை எப்படியாவது நீங்க தான் ஜெயிச்சு கொடுக்கணும். எட்ட உங்க கேஸ் நம்ம ஊர்லயே நான் தாங்க பெரிய மிராசு. நம்ம பண்ணையில ஒரு 100-200 கூலிக்கார நாய்ங்க வேலை செய்யுது. அந்த நாய்ங்களுக்கு 10 ரூபா கூலி பத்தாதுன்னு 12 ரூபா கூலி கேட்டுதுங்க. நம்ம எச்சில திங்கிற நாய்ங்களுக்கு அப்படி என்ன எடுத்தாளன்னுட்டு 4 ஆளுங்களை விட்டு 2 தட்டு சொன்னானுங்க. அதுல ஆயுசு முடிஞ்ச கேஸ் ஒண்ணு பொசுக்குன்னு போயிடுச்சுங்க. அது பெரிய தப்புன்னுட்டு அந்த கூலிக்கார நாய்ங்க என் பேர்ல கேஸ் போட்டிருக்கானுங்க. உங்களை பணக்கார நாக்கிட்டு இன்னும் ஏழையாவே இருக்கிற பாமர ஜனங்க உங்களுக்கு பரதேசி நாயங்களாடா. வேலை செஞ்சவங்க கூலி கேட்டா கொலை செய்வீங்க, நியாயம் கேட்டா கேஸ் போடுவீங்களாடா. உங்களை எல்லாம் அருவாளால அடிச்சே கொல்லுடா. உணர்ச்சப்படாத, சொன்னா கேளு. அப்படின்னு எதிர்கட்சி வக்கீல் கேப்பா. அப்பதான் எங்க அப்பா பிரசிட் பத்மநாபம் எழுதுற இப்பிக்க 302 தூக்கி பெருமையா நான் வைப்பேன். உடனே எதிர்கட்சி வைக்க என்ன செய்வா? இப்பிக்க 402 தூக்கி வைப்பா. நான் என்ன பண்ணுவேன்? AK-47 தூக்கி வைப்பேன். AK-47 ஏதோ துப்பாக்கி பேர் மாதிரில. துப்பு கட்டத்தனமா பேசுறியா? அவன் என்ன பண்ணுவா? 5000 தூக்கி வைப்பா. 5000 சட்ட பேர் மாதிரி இல்லையே, ஏதோ அரிசி பேர் மாதிரில இருக்கு. இப்படியே பேத்திட்டு இருந்தா உன்னை பொங்கலைக்க போறாரு. ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இபிக்கு 111 எவ்வளவு? 111. அந்த 111 தூக்கி போட்டு கேஸையே க்ளோஸ் பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவேன்? என் பொட்டியை பத்திரமா வச்சுக்குவேன். குட், அப்படிதான் இருக்கணும். சார், அந்த மர்டர் கேஸ்ல எப்படி தீர்ப்பு சொல்லணும்னு தெரியலையா? நீதிபதி உங்களை அவசரமா கூப்பிடுறாரு. யோ, அந்த ஜெயில் எடுத்து உள்ள போடியா. நம்மள அனாவசியமா திருட உருவாக்குறதுல. ஆஹா ஆஹா ஆஹா, வக்கீல்ல இப்படி ஒரு உத்தமனா? அடாடாடாடாடா, எங்க இந்த ஆட்டோ டிரைவரை காணோம். அவன் கிடக்குறான். என்னது பொட்டி இந்த கணம் கணக்குது?
செங்கல்ராயா, என்ன புல்லா ஓ ஓ ஓன்னு அழ வச்சுட்டியேடா. உன்னை எங்க இருந்து தேடுவேன்? அடே செங்கல்ராயா, நல்ல வேளை இன்னைக்கு தான் அண்டர்வேர் போட்டேன். வழக்கம் போல வந்திருந்தா இந்த பொட்டச்சிங்க என்ன பண்ணிருப்பாங்க? அடே கோட்டை கொண்டாங்கடா. உங்ககிட்ட ஒரு நீதி இல்ல, நியாயமும் இல்ல. கேடுகெட்ட சுதந்திரத்தை வாங்கி 45 வருஷமா முதலாளி நீங்களும் மாறிட்டு இருக்கீங்க, தொழிலாளி நாங்களும் மாறிட்டு இருக்கோம். ஆனா எங்க பிரச்சனையும் தெரியல, போராட்டம் மாறல. எவ்வளவு நாள் தான் இப்படி காலடியா போறது? அண்ணாத்துக்கிட்ட சொல்லி முதல்ல ஒரு டொயோட்டா வாங்கிட வேண்டியதான். ஏதாவது தர்மம் நல்லா இருக்கீங்க, எங்களுக்காக இல்லையா? பச்சை குழந்தைங்க பசியால துடிச்சுக்கிட்டு இருக்கியா? கல்லுல கூட கொஞ்சம் ஈரம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஈரம் கூடவா உங்க மனசுல இல்ல? உங்களால முடிஞ்சதை செய்யுங்கய்யா. இந்த போராட்டம் கூட எங்க வயிற்றுக்காக இல்ல, எங்களை மாதிரி பாவிக வயித்துல பிறந்த இந்த குழந்தைங்க உயிருக்காகத்தான். பெரிய மனசு பண்ணுங்கய்யா. இந்த போராட்டத்தோட முடிவு ஒரு நாள் லேட்டானா கூட இருக்கும்போது எங்க குழந்தைகளுக்கு ஊத்த வேண்டிய பால செத்ததுக்கு அப்புறம் தான் ஊத்த வேண்டியதா இருக்கும். கொள்ளடிச்ச பணத்தை கொண்டு போய் கொட்டிட்டு என்ன பைத்தியமா பிடிச்சிச்சு? பிச்சை போறதுக்கு லட்ச ரூபாய் போடுவாங்க. உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? எம்மா நேரமா கேட்டுங்கிறோம், பதில் சொல்ற நீ. நீ எங்க பிறந்த? இதுக்கு எங்க பிறந்த? ஆஸ்பத்திரியில. நீ? அவரு ஆஸ்பத்திரி போற வழியில ஆட்டோலயே பிறந்துட்டாரு. நீங்க? நான் வீட்ல. நான் சினிமா கோட்டையில. நான் எங்க பிறந்தேன் தெரியுமா? ஆஸ்பத்திரியில, ஆட்டோல, வீட்ல, சினிமா கோட்டையில, ஜெயில்ல. ஜெயிலியா? ஏன்? இன்னைக்கு மத்தியானம் பார்த்தோமே ஒரு பட்னி போராட்டம், இதே மாதிரி ஒரு போராட்டம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு எங்க அப்பா தான் தலைவர். போராடுவோம் போராடுவோம், வயிற்று பிரச்சனை தீரும் வரை போராடுவோம். நாங்கள் என்ன உங்க சொத்தில பங்கு கேட்டோம்? அந்த போராட்டத்துல நானும் இருந்தேன், எங்க அம்மா வயித்துல. ரத்தம் செஞ்சு உழைக்கும் நாங்கள் வெறும் 5 ரூபாய் கூலி உயர்வுதானே கேட்டோம். வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான். முதலாளி முதலாளி, போராடுவோம் 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 போராடுவோம். இவங்க பிரச்சனையை தீர்க்கவே முடியாதா? இன்னைக்கு ராத்திரியே தீர்த்துறோம். குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராஜலட்சுமிக்கும் சர்க்குணம் என்ற வாலிபருக்கும் கள்ளத் தொடர்பு இருந்து வந்த காரணத்தால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நடக்கும் என்பது தெரிய வருகிறது. சம்பவம் நடந்த அன்று தகாத உறவை நேரில் பார்த்த கணவனை மனைவியும் கள்ளக்காதலும் சேர்ந்து அறிவாளாலும் சுத்தியலாலும் கொடூரமான முறையில் அடித்தே கொண்டிருக்கிறார்கள். தீர விசாரித்ததில் சாட்சியங்கள் பலமாக இருக்கின்ற காரணத்தால் இக்கொலை வழக்கில் ராஜலட்சுமி தான் குற்றவாளி என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாகிறது. ஆனால் குற்றவாளி கர்ப்பிணி என்பதால் கருணையோடு இந்த நீதிமன்றம் 5 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது. ஆரிராரோ பாடும் உள்ளம் துன்பராகம் இசைக்க வீட்டில் ஆடும் தொட்டில் ஒன்று கைதி கூண்டில் அசைய
என்ன பாவம் செய்தாளோ கொஞ்சம் கூறுங்கள் எண்ணி பார்த்து ஏழை என்றே வந்தாளே அதுதானா பாவம் என்றாச்சு ஆறிறாரோ பாடும் உள்ளம் துன்பராகம் இசைக்க வீட்டில் ஆடும் தொட்டில் ஒன்று கைதை கூண்டில் அசைய தர்மம் என்ன நீதி என்ன அர்த்தம் சொல்ல வாங்கடா தெய்வம் என்ன கோயில் என்ன பூட்டி விட்டு போங்கடா சிறையில் மனிதன் வெளியே தலை மிருகம் ஆறிறாரோ பாடும் உள்ளம் துன்பராகம் இசைக்க வீட்டில் நாடும் தொட்டில் ஒன்று கைதை கூண்டில் அசைய நாளைக்கு உனக்கு விடுதலை.